சிம்ம ராசி உங்களுக்கான சனி வக்ர பெயர்ச்சி காலத்துல என்ன மாதிரியான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்றத பார்க்கலாம். சிம்ம ராசி இது வரைக்கும் என் வாழ்க்கையில ரொம்ப ஒரு டஃப்பான இதுவா போயிட்டே இருந்தது அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அப்ப நீங்க என்ன செய்யலாம் இதை இன்னும் பிளஸ் ஆக்கிக்கிறதுக்கு அப்படின்றத பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இப்போ ஒரு ஜென்ரலான ஒரு ரெமெடி, ப்ராக்டிக்கலான ஒரு ரெமெடி மாதிரியான விஷயங்கள் இதை ஃபாலோ பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சனி பெயர்ச்சிக்கான பலன்கள், டாரோ ரீடிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சனி வக்ர பயிற்சிக்கான பலன்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் சனி வக்ர பயிற்சிக்கான டாரோ ரீடிங் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் சனி வக்ர பயிற்சிக்கான டாரோ கார்டு ரீடிங் பலன்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்க்க போகிறோம். அப்போது இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சனி வக்ர பயிற்சியில் ஒரு பிறவி பலன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வக்ர பயிற்சி அப்போது இந்த வக்ர பயிற்சியில் உங்கள் ராசிக்கு என்ன பிறவி பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது, அண்ட் அதை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கும் அதை அடையிறதுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், அந்த பிளஸ்ஸிங்ஸ் தடுக்காமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி, இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இதை பண்ணிங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அப்படி ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி என்னன்றதையும் நம்ம இந்த பதிவில் காம்பேக்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவை கிளைம் பண்ணுற விதமாக, இந்த ரீடிங்கை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு வந்து ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். அண்ட் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், கன்சல்டேஷன் வேணும், ஹீலிங் வேணும், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி அதையும் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சரி, டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை வந்து மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. பொறுமையாக இருந்து உங்களுக்கான சர்வீஸை எடுத்துக்கலாம். இப்போது உங்களுடைய ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சிம்ம ராசி உங்களுக்கான சனி வக்ர பெயர்ச்சி காலத்தில் என்ன மாதிரியான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசி ஸோ உங்களுக்கு என்ன யோகங்கள் கிடைக்கும்னா, மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு நிறைய வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் உணர்வுகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். உங்களை தேடி ஒரு நபர் கண்டிப்பாக வந்து வருவாங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து செய்வாங்க. மனசில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டிருக்கீங்களோ அதை செய்கிறதுக்கான, அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனுடைய இன்ட்ரோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய அட்வென்ச்சரஸான விஷயங்களை வந்து பார்ப்பீங்க. அட்வென்ச்சரஸான விஷயங்கள், அனுபவங்களை வந்து நீங்கள் அடைவீங்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு டஃப்பான இதுவாக போயிட்டே இருந்தது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வக்ர பயிற்சி காலத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கான மொமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நடக்கும். அது மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து அமையும். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண ட்ராவலுக்கான ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம், இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிடுச்சு, என்னடா பண்ணுறது, போகாமலே இருந்திருக்கலாமா, கடன் வாங்கிலாம் போனோமே, இப்படி இருந்தது, இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா அதற்கான பிரதிபலன்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எதை நினச்சி வருத்தப்படுறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக மாறும் அப்படின்றது தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமாக இருக்க போகுது. ஓகே, இந்த காலகட்டத்தில் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் இதை இன்னும் ப்ளஸ் ஆக்கிக்கிறதுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்களுக்கே உரித்தான அந்த கேரக்டரை தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப போல்டாக இருக்கணும். தனியாக ஒரு இடத்துல வந்து நீங்கள் தனியாக ஒரு சூழலை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா கூட ஓகே, என்னால் போராட முடியும், தனித்து கூட என்னால் போராட முடியுன்ற அளவுக்கு கரேஜஸாக இருக்கணும். ஸோ உங்களுடைய அந்த விடாமுயற்சி, நம்பிக்கை, இது மட்டும்தான் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகும்ன்றதுனால எப்போவுமே உங்களை தேடி வரவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் நல்லது செய்யுங்க.
எவ்வளோ வேணால் நீங்கள் ஒரு பக்கபலமாக இருங்க, ஆனால் நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி போகாமல் இருக்கிறது நல்லது. அப்போ அந்த வகையில் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு பவரை எப்போவுமே நீங்கள் உங்களுக்குள்ளே தக்க வச்சுக்கணும். தைரியமான முடிவுகள் எடுக்கணும், தைரியமாக இருக்கணும், தைரியமாக காரியங்களை செயல்படுத்தணும் அப்படின்றது மட்டும் பண்ணால் போதும். எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும். இதில் சில விஷயங்களும் மைனஸாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது மைனஸ் ஆகிடும் அப்படின்னா, அப்போ எதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். பணம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். என்கிட்ட நல்ல பணம் இருக்கு, என்கிட்ட நல்ல வருமானம் இருக்கு, ஓகே அதனால வந்து நான் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா, ஏன்னா அதில் வந்து கெட்டவங்களும் இருப்பாங்க, ஏமாற்றுக்காரர்களும் இருப்பாங்க, உங்கள் பணத்துக்காகவே உங்ககிட்ட வந்து உறவாடக்கூடியவங்களும் இருப்பாங்க, உங்கள் பொசிஷனுக்காக வந்து சேரக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ வருமானம் வருது, எந்த அளவுக்கு உங்களுடைய டர்ன் ஓவர் இருக்குது, இது எதையும் மற்றவங்க கிட்ட காட்டிக்காமல் இருக்கிறது நல்லது. உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை மற்றவங்க கிட்ட காட்டிக்காமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப ஆடம்பரமான செலவுகள், ஆடம்பரமான விஷயங்கள், இந்த பந்தா பண்ணுறது இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட இவ்வளோ நெட்ஒர்த் இருக்குன்றது தெரிஞ்சு வருவாங்க. அப்புறம் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு தான் அது பிரச்சனையாக முடியும். ஸோ அதனால் இந்த காலகட்டங்களில் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஓகே. ஸோ சிம்ம ராசிக்கு இப்போது ஒரு ஜென்ரலான ஒரு ரெமெடி, ப்ராக்டிக்கலான ஒரு ரெமெடி மாதிரியான விஷயங்கள் இதை ஃபாலோ பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சிம்ம ராசி என்னதான் நீங்கள் தைரியமான நபராக இருந்தாலும் சரி, என்னதான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு டேலி பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, உங்களுடைய இமோஷன்ஸ் சார்ந்த விஷயங்களில் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, ஆனால் மற்றவங்களுடைய உணர்வுகளும் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் அப்போது ரிலேஷன்ஷிப்புன்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும், அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. உங்கள் மனசுக்கு எது வந்து சரின்னு படுதோ அதை செய்யலாம். இன்னொரு பக்கம் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கனாலும் சரி, மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கனாலும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விரிசல் வராமல் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். அண்ட் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராக்டிக்கல் ரெமடியாக இருக்கும். ஏன்னா அந்த அளவு உங்களுக்கு அது ஒரு பூஸ்டப் எனர்ஜி கொடுக்கும். அதன் காரணமாக நீங்கள் மற்ற விஷயங்களில் ஈஸியாக உங்களால் அச்சீவ் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த காலகட்டங்களில் அப்படின்றது தான் உங்களுக்கு பிரபஞ்சம் தரக்கூடிய ஒரு ஜென்ரலான ரெமடியாக இருக்குது. என்ன நேயர்களே, உங்கள் ராசிக்கான எக்ஸ்க்ளூசிவான டாரோ கார்ட் பேஸ் பண்ணி சனி வைக்கிற பயிற்சி பலன்களை வந்து நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டாரோ கார்ட்ஸை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும், இதை நீங்களும் கற்றுக்கிட்டு நீங்களும் டாரோ கார்ட் ரீடிங் வந்து உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் பார்க்கணும் அப்படின்னா பிரத்யேகமான டாரோ கிளாஸ் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ப்ரீ ரெக்கார்ட் ஒர்க் ஷாப் போயிட்டுருக்கு. ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணோம்னா டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு டாரோ கிளாஸ் அப்படின்றத டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வரும். நீங்களும் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் பிகம் அ டாரோ கார்ட் ரீடராக வந்து தாராளமாக வரலாம். அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எது மாதிரியான டாபிக் எடுத்து பேசலாம் டாரோ கார்ட் ரீடிங் மூலிமா அப்படின்றதையும் கூட தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம அதையும் பற்றி பேசலாம். அண்ட் இது மாதிரியான அடுத்து ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, this is Sara, the Empress of Tarot and Spiritual Healer.